மும்பைலேருந்து உங்கள் தமிழன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா உப்பு எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதில் எப்படி பாத்தியாக பிடிச்சிருக்கு, அதில் எப்படி தண்ணிலாம் கட்டி வச்சு எப்படி உப்பு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, உப்பு எப்படி பண்ணுறாங்கன்னு. இதான் பாருங்கள் உப்பு பண்ணுற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எங்கே இருக்குதுன்னா நம்ம பைந்தரில் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த உப்பளம் எப்படி என்ன அழகானு பாத்தி பிடிச்சி உப்பு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு உப்பு பாத்தி பண்ணுறது. உப்பை ஃபஸ்ட்டு வந்து தண்ணி அதை நல்லா பாத்தி பிடிச்சி அதில் தண்ணி பிடிக்காங்க பார்த்துக்கோங்க. தண்ணி பிடிச்சி எப்படி உப்பு வருதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் நான் பாருங்கள் எல்லாம் உப்பு வச்சுருக்காங்க. இந்தளவு ரொம்பவும் அழகாக இருக்குது. உப்பு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. இது எங்கே இருக்குன்னா மும்பையில் பைந்தர் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது பார்த்துக்கோங்க அந்த இடம். ரொம்ப அழகாக இருக்குது. பாத்தி பிடிச்சி வச்சுருக்காங்க. உப்பும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. நல்லா பாருங்கள் அதில் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ரொம்பவும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது உப்பு. என்ன பாருங்கள் இப்படி தான் பாத்தி பிடிச்சி அதில் தண்ணி விட்றாங்க. என்ன பாருங்கள் அதில் வேலை செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். உப்பு செய்கிறோம் தொழிலாளிக எல்லாருக்கும் அனைவரும் நன்றி. ரொம்ப அழகாக உப்பு தயாரிக்கிறாங்க. இந்தளவு பாருங்கள் பாத்தி பிடிச்சி இந்தளவு கஷ்டப்பட்டு உப்பு தயாரிக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி தான் பாத்தி பிடிப்பாங்க உங்களுக்கு. உப்பெல்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள் எந்தளவு உப்பு எந்தளவு இருக்குன்னு பாருங்கள். நல்லா சுத்தமாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. பாத்தி பிடிச்சி அழகாக வேலை செய்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. உப்பு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி விடுவாங்க போலுக்க. தண்ணி விட்டு அதில் வேலை செய்கிறாங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது உப்பு. நானே இப்போ தான் மாதிரியாக பார்க்கேன். कैसा बनता है? बिजली बनाना पड़ता है इसका। फिर क्या ज़्यादा பைலா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாத்தி பிடிச்சி அதில் சுத்தம் பண்ணணுமா. சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள தண்ணியை விட்டு அது கொஞ்ச நாள் வைக்கணும் போலுக்க. பாருங்க என்ன அழகாக வேலை பார்க்குறாங்க. வேலை தொழிலாளிக்கு நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைந்து உழைக்க அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துக்காங்க. ஒவ்வொரு பாத்தியும் சூப்பராக பிடிச்சி அவங்க அதில் தண்ணி பிடிச்சி அதில் வேலை பார்க்குறது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உப்பு எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க எந்த அளவு இருக்குன்னு சூப்பராக இருக்குன்னு. நானே இன்றைக்கி தான் முறையாக நானே பார்க்குறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப உப்பும் சூப்பராக இருக்குது. நல்லா ஒயிட்டாக இருக்குது. அந்த உழைப்பாளிக்கு எல்லாருக்கும் மிக நன்றி. வீடியோவில் பேசின அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.